ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும்னு நினைக்கிறீங்களா? காமனாக இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது? அதை நம்ம எப்படி தடுக்கலாம்? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். இப்போ ரீசெண்ட் டேஸில் 10 பேரை ஸ்கேனுக்கு அனுப்பும்போது அதில் 8 பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதா வருது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. நம்ம டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நம்ம லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னெல்லாம்? ஃபேட்டி லிவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லிவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில் வைட்டல் ஆர்கன்ஸ்னு சொன்னால் பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி இதை தான் யோசிக்கிறோமே தவிர லிவரும் நமக்கு ஒரு வைட்டலான ஆர்கன் தான். லிவரை நம்ம பாடிஸ் பிக்கஸ்ட் ஃபில்டர்னு சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நம்ம ரெகுலராக டெய்லி சாப்பிட்ற உணவுகளையுமே சில நச்சுத்தன்மைகள் வாய்ந்த உணவுகளை நம்ம தெரியாமல் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதுக்கு முக்கியமான ஒரு உறுப்புன்னு பார்த்தா அது லிவர் தான். அதனால தான் ஆல்கஹால் மாதிரியான நச்சுத்தன்மை வாய்ந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம லிவர் சீக்கிரம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதனால தான் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு லிவர் ஃபேட்டி லிவர்லேருந்து, லிவர் சிரோசிஸ்லேருந்து லிவர் முதல்ல அஃபெக்ட் ஆகுது. ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த டிஷ்யூவாலையும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, லிவரை தவிர. ஸோ ரிப்பீட்டடாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகக்கூடிய பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான். அதில் முதல்ல கொழுப்பு படியும், அதுக்கப்புறம் சிரோசிஸ் ஆகும், அதாவது லிவர் கெட்டு போகும், அழுகின ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் சில பேருக்கு கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்கஹால் நிறையா எடுத்துக்கிட்டாலே லிவர் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸில் ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது ஆல்கஹால் சாப்பிடாதவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் இருக்குது, லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. இது ஏன்? வேறு ஏதோ பிரச்சனைக்காக, வேறு ஏதோ சிம்டம்காக அல்ட்ராசவுண்ட் பார்க்கும்போது மேக்ஸிமம் 10 பேரில் 8 பேருக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான காரணம் என்ன? நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற 8 ஹேபிட் நமக்கு ஃபேட்டி லிவரை ஏற்படுத்துது. அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஹேபிட் நம்பர் 1, எக்ஸசிவ் சுகர் கன்சப்ஷன். சாப்பிட்ட உடனே சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஹெவியாக நான்வெஜ், சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டாங்கன்னா உடனே ஒரு கோக்கோ, ஒரு பெப்சியோ இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற ஹேபிட் வச்சுருப்பாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா அதில் சர்க்கரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு கப் டீக்கு 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு குடிப்பேன், எனக்கு அப்படி குடித்தா தான் பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி சர்க்கரையோட அளவு நம்ம உடம்புல அதிகமாக போக போக எக்ஸஸ் குளுக்கோஸ் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம லிவரில் படிஞ்சிரும். இதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒபீஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் அதனால தான் ஃபேட்டி லிவர் ரொம்ப காமனாக இருக்குது. ரிசர்ச் படி ஃப்ரக்டோஸ் இஸ் தி நம்பர் 1 காஸ் ஆஃப் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் கன்சியூம் பண்ணுற ஹேபிட்டை குறைச்சிக்கலாம். அது சாஃப்ட் ட்ரிங்காக இருக்கட்டும், நீங்கள் வீட்டிலே போட்டு குடிக்கிற ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை அதிகப்படியாக மாவு சத்து நிறைந்த பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம லிவரில் படிஞ்சிருது. ஹேபிட் நம்பர் 2, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இர்ரெகுலர் மீல் டைம். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடப்பட்ட நேரத்தில் சாப்பிட்றத பிரஞ்சாம். இந்த மாதிரி பிரஞ்செல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டுனா அது மார்னிங் 8:30லேருந்து 9க்குள்ளே சாப்பிடணும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் அட்லீஸ்ட் ஒரு 1:30, 2க்குள்ளேயாவது சாப்பிட்றணும். நைட்டு டின்னர் 7:30லேருந்து 8 இந்த டைம்குள்ளே நம்ம சாப்பிடணும். அது இல்லாமல் நம்ம இஷ்டமான நேரத்துக்கு கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பாடியில் மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம் ஏற்படும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்டிங்கில் ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு மத்தியானம் ஹெவியாக சாப்பிடும்போதோ, இல்லை நைட்டு டின்னரை ரொம்ப லேட்டாக 10-11க்கெல்லாம் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது, இந்த எல்லாமே நம்ம லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்குன்றதை மறந்துடவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, காலையில் சாப்பிட டைம் இல்லை, அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ் போக வேண்டி இருக்கிறதுனால காலையில் ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் எடுத்துப்பேன், இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஒரு 2 பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி டீ பிஸ்கெட் எடுத்துக்கிறது அதை விட பெரிய ப்ராப்ளம். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இப்போது ரீசெண்ட் டேஸில் 12 மணி பிரியாணி, காலையில் 3 மணி பொங்கல், இந்த மாதிரியெல்லாம் நிறையா கேள்விப்படுறதா இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்போவாவது ஒரு தடவைனா பிரச்சனை இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய வேண்டாம். ஸோ இஷ்டப்பட்ட நேரத்தில் சாப்பிடாம ரெகுலர் இன்டர்வெல்ல ரெகுலராக கரெக்டான டைமில் நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது இந்த ஃபேட்டி லிவரை நம்ம வராமல் தவிர்க்கலாம்.
ஹேபிட் நம்பர் 3, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நம்ம டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போகலாம், இல்லை ஒரு தோப்புக்கரணம் போடலாம், இல்லை ஸ்கிப்பிங் பண்ணலாம். உங்கள் மற்ற ஷெட்யூலில் கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் இல்லைனாலே பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆனாலே ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், கூடவே ஆஃபரில் நமக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸும் வந்துடும். ஹேபிட் நம்பர் 4, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் வேறு எந்த மாத்திரையாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவலினா உடனே பேராசிட்டமாலோ இல்லை டோலோ நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கிறதும் நம்ம லிவரை தான் பாதிக்கும். இந்த மாத்திரைகளும் ஒரு வகையான நச்சுத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் தான். இதையும் நம்ம லிவர் தான் டைஜஸ்ட் பண்ணி ஆகணும். நம்ம லிவர் வழியாக தான் இது நம்ம பாடி உள்ளே போய் சேர்ந்தாகணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம அன்வான்டாக பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெயின் கில்லர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஃபார் ட்ரக் இன்டியூஸ்ட் லிவர் டேமேஜ். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ்லேயும் கவனமாக இருக்கணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு கண்ட மருந்தை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஹேபிட் நம்பர் 5, டெய்லி டீப் ஃப்ரைடாகவும் ஆயிலி ஃபுட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதிகப்படியாக ஃப்ரைட் அண்ட் ஆயிலி ஃபுட்டு, இந்த சிப்ஸு, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது ட்ரான்ஸ் ஃபேட் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் உடம்புல அக்யூமுலேட் ஆகும். ஆப்வியஸ்லி அந்த எக்ஸசிவ் ஃபேட் வந்து நம்ம பாடியில் டெபாசிட் ஆனது போக ஃபஸ்ட்டு லிவரில் தான் போய் டெபாசிட் ஆகும். ஸோ ஃபேட்டி லிவர் வரும். ஸோ அதிகப்படியாக இந்த ஆயிலி ஃபுட்டையும் சரி, டீப் ஃப்ரைட் ஐட்டங்கள், இந்த பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ஹேபிட் நம்பர் 6 இஸ் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்லேயும் அதே மாதிரி தான். கண்ட எண்ணெயில் பொரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதிகப்படியான மாவுச்சத்து நிறைந்த பொருள், அதுலேயும் சர்க்கரைகள் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணி பேக்டாக வர ஃபுட்டு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை கலர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம லிவரை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். இந்த எல்லா டாக்ஸின்ஸும் லிவரில் தான் டைஜஸ்ட் ஆக வேண்டி இருக்கிறதுனால லிவர் டேமேஜ் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்டி லிவர், அடுத்த லிவர் சிரோசிஸ், ஒன்றா லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டோ இல்லை இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டோ எடுத்துக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். ஹேபிட் நம்பர் 7 இஸ் டீஹைட்ரேஷன். நம்ம போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கலைனா கூட, நீர் சத்து எடுத்துக்கலைனா கூட நம்ம லிவர் டேமேஜ் ஆகும். லிவரில் அந்த டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறையும். ஸோ இதனால் லிவரில் டாக்ஸின் அக்யூமுலேட் ஆகிறதும் ஜாஸ்தியாகும். ஆப்வியஸ்லி லிவர் ஃபேட்டி லிவர் அண்ட் லிவர் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே தண்ணீர் நிறையா குடிக்கணும். தண்ணியாவோ இல்லை ஃப்ரூட்ஸாவோ ஹைட்ரேட்டடாக நம்ம பாடியை வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ், இது வேரி ஆகும். அவங்கவுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து, அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து தண்ணி குடிக்கிற அளவு வேரி ஆகும். பட் நமக்கு தேவையான அளவு, நமக்கு போதிய அளவுக்கான தண்ணியை நம்ம டெய்லி குடிக்கிறோமான்றதில் கவனம் வச்சுக்கணும். ஹேபிட் நம்பர் 8, ஸ்ட்ரெஸ். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கூட நமக்கு லிவர் டேமேஜ் ஏற்படும். தூக்கம் இல்லைனா கூட நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் வந்து உடம்புல வந்து அதிகமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து லிவரை இன்ஃப்ளேம் பண்ணும், லிவரை பாதிக்கும். மனசை லேசாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, நல்ல தூக்கமும் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 மணி நேரம் தூக்கம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 6 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப லேட் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு காலையில் தூங்காமல் இருக்கிறது, தூங்க முடியாமல் போகிறது, நைட்லேயும் ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கிறது, அதுவும் இப்போது இந்த மொபைல் அடிக்ஷன்னாலேயே தூக்கம் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ தூக்கம் போதுமான அளவு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமைச்சிக்கணும். 7 to 8 hours நல்ல ஸ்லீப் இருந்தாலே அதுவே நம்ம லிவர் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல மெடிசனாக இருக்கும். ஸோ நல்ல தூக்கம் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல், எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு டிப்ரெஸ்டாக இல்லாமல், ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் மைண்டையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இந்த 8 ஹேபிட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிவர் டிசீஸ் வராமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டாலும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 4 to 6 months உங்கள் லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி உங்கள் லிவரை மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். மெயின்லி நம்ம எடுத்துக்கிற உணவுகள் ரொம்ப அதிகப்படியான சர்க்கரையோ இல்லை மாவுச்சத்து நிறைந்த பொருட்களோ இதை மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணாமல் இருக்கணும். ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க ஒகேஷ்னலி எப்பாவது ஒரு தடவை தான், இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான், மாதத்தில் ஒரு நாள் தான். விஷம் எப்போ சாப்பிட்டாலும், ஒரு தடவை சாப்பிட்டாலும், ஒரு சொட்டு சாப்பிட்டாலும் அது விஷம்தான்.
ஸோ நம்ம கையிலேருந்து காசை கொடுத்து நம்மளே விஷத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் இழுத்து வச்சுக்கிறதுக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆல்கஹாலை வித்ட்ரா பண்ணி நம்ம லிவரை நார்மலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே கதையை பழையபடி ஸ்டார்ட் பண்ணால் திரும்பவும் பாதிக்க தான் செய்யும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், லிவர் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன வேணால் சாப்பிட்லாமே, என்ன சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் லிவரை நார்மல் கொண்டு வந்தாலும் திரும்ப அதே ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு வேண்டாத ஹேபிட்டை திரும்ப ஃபாலோ பண்ணும்போது திரும்பவும் லிவர் டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ லைஃப் லாங் நம்ம லைஃப் ஸ்டைலை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம லிவரையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும். யூஸ்வலாக ஃபேட்டி லிவர்னால எந்த ஒரு சிம்டமும் வர்றது கிடையாது. வயிறு வலியோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளோ ஃபேட்டி லிவர்னால வரப்போகிறது கிடையாது. லிவர் அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக போகும்போது தான் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருமே தவிர, ஃபேட்டி லிவருக்கு மட்டும் தனியாக பெருசாக எந்த சிம்டம்ஸும் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலை இந்த டயட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே நம்ம ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கணும்னா டெய்லி 30 minutes வாக் போகணும், சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணணும், நம்ம டின்னரை ஏர்லியாக சாப்பிடணும், அட்லீஸ்ட் 2 to 3 liters தண்ணி டெய்லி குடிக்கணும், 7 to 8 hours ஸ்லீப் இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணணும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறையா நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணமாக நான் சொன்ன 8 ஹேபிட்டில் உங்களுக்கு எத்தனை ஹேபிட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.